மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். கிருத்திகாக்கு இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்றோம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ போய் நம்ம விஷ் பண்ணிடலாம் கிருத்திகாக்கு. இங்க இல்ல, மேபி அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கிருத்திகா அவங்க மம்மி வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ், அது யாருமே செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. கேசரி நான் ஊட்டி விடணுமா? என் கையெல்லாம் கிரீஸா கிடைக்குது. பர்த்டே பேபி யார் ஆயாலே வந்து பண்ணலாம். இப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வர வரையில் ஒரு நர்சரிக்கு போய் வீட்டுக்கு ஒரு மகிழ மர கன்று வாங்கலான் இருக்கோம். அங்கே கன்று இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நிறையா பூச்செடியெல்லாம் இருக்குது, மரக்கன்றும் நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த சின்ன மகிழ மரக்கன்று வந்து இல்லை. அதனால் நாங்கள் இப்போ சோகத்தோட வீட்டுக்கு போகிறோம். இந்த சோகத்தை போக்கிக்கிறதுக்காக இப்போ நம்ம வீட்டில் போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டுடலாம். வீட்டில் சில ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்களையே சமைக்க வச்சிடலாம். செம்ம க்ரௌடா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கை சுடும் நத்தமா. இமேஜ் டைலாக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். நான் பண்ணாத ஒரு விஷயம் மியூசிக் வந்து என்னோட கிடையாது, வேற ஒருத்தரோட. அதை நான் யூஸ் பண்ணோம். இதெல்லாம் நான் உடனே அந்த மியூசிக்கை இளவும் கரண்டு எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது பாதியில போகுது. காலையில 4 மணி ஆகும், 2:30 முடியும். ஏதாச்சும் மியூசிக் பண்ணிடுவோம். முடிங்கிருச்சு. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள பர்த்டே பேபியோட 12 வருட நட்பு, ஆருயிர் நட்பு தோழி கமலி அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. போடு போடு. சரி பண்ணி உனக்கு
பாருங்க. கேவலமா காட்டுறீங்க. இப்ப இருக்கு இருக்கா? நான் 2 இருக்கும் தான் போட்டேன். பாருங்க. எவ்வளவு போடணும்? சாஸ் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன், 5 ஸ்பூன், 6 ஸ்பூன். ஓகே, சட்டப்பட்டு கலந்துறாங்க. ஏய் பாத்துங்க. சரி ரொம்ப நேரமாக இதை கிளறுன்னு கிளறுனாங்க, ஒன்றும் வேலைக்காகலை. அதனால மம்மியோட சேவை எங்களுக்கு தேவைன்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபினிஷிங் டச்சை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பர்த்டே கேக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். கிருத்திகாவோட ஆருயிர் தோழி கமலி இந்த கேக்கை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து ஹோம்மேட் கேக் மாதிரியே இல்லை, ஒரு கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருந்துச்சு. ஹனி சாக்லேட் கேக் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ கேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் சமைக்கிறோன்னே பாதி நாள் சாப்பிடாமே ஓட்டிட்டோம். வயிறுலாம் வேறு பூவான்னு கத்திட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் அண்ணாங்கள்லாம் வேறு தங்கச்சிங்களுக்கு பாசமாக சமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம போய் சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி குடும்பத்தோட கலகலன்னு பேசி சிரித்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆயா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.